ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 12ல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வர ஆல்கஹால் ஃபீனால் ஈதர் லெசன்ஸில் வர ரிப்பீட்டடான நீட் எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இன் presence ஆஃப் NaOH phenol reacts with CHCl3 to form orthohydroxy benzaldehyde. This reaction is இதோட ஃபார்முலா அதை நம்ம என்னெல்லாம் போடுறோன்னா NaOH CHCl3 வர ஃபார்ம் ஆகிறது பார்த்திங்கன்னா ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு. ஆர்த்தோ பொசிஷனில் ஹைட்ராக்சி குரூப் இருக்குது, பென்சால்டிஹைடு. ஸோ இந்த CHCl3 என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். இந்த நேமிங் ரியாக்ஷன் பேர் வந்து ரைமர் டைமன்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். சான்மேயஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனிலின் லெசனில் வரும். ஸோ இது தப்பு. ஹாஃப்மன் டிகிரேஷன் ரியாக்ஷன் தப்பு. கெட்டர்மன்ஸ் ஆல்டிஹைட் சிந்தசிஸ் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ ரைமன் டைமன் ரியாக்ஷன் தான் கரெக்டு. இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன், முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து எதுலெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர், PMT மூணுத்துலையும் கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். த ஆல்கஹால் ப்ரொடியூசஸ் டர்பிடிட்டி இமிடியட்லி வித் சிங்க் குளோரைட் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் HCl அட் ரூம் டெம்பரேச்சர். டர்பிடிட்டி அப்படிங்கிறது வந்து கொந்தளிப்பு. இந்த சிங்க் குளோரைட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl பார்த்தீங்கன்னா இது என்னன்னா லூகாஸ் ரியேஜென்ட். இந்த லூகாஸ் ரியேஜென்ட் எதில் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லூகாஸ் டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லூகாஸ் டெஸ்ட்டில் 1 டிகிரி ஆல்கஹால், 2 டிகிரி ஆல்கஹால், 3 டிகிரி ஆல்கஹால் போடுவாங்க. இதில் வந்து அந்த லூகாஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணால் இந்த 3 டிகிரி ஆல்கஹால் வந்து கொடுக்குறது வந்து இம்மிடியட் டர்பிடிட்டி. இது வந்து ஆஃப்டர் 5 மினிட்ஸ். இது வந்து லேட்டர் ஆன் ஹீட்டிங்க்கு நான் இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இந்த லூகாஸ் ரியேஜென்ட்டை வந்து லூகாஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டில் வந்து 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி 3 ஆல்கஹாலும் எடுத்துக்கிறோம். இல்லை இந்த லூகாஸ் ரியேஜென்ட் 3 டிகிரி ஆல்கஹாலில் போடும்போது இமிடியேட்டாகவே டர்பிடிட்டி வரும். 2 டிகிரி வந்து 5 மினிட்ஸ் லேட்டராக வரும். 1 டிகிரி வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தோடனே தான் வரும். ஸோ இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிறது வந்து டர்பிடிட்டி இமீடியட்லி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 டிகிரி ஆல்கஹால் தான் இந்த இடத்துல வந்து ஆன்சராக இருக்கணும். ஸோ இதில் பாருங்கள் 2 ஹைட்ராக்சி 2 மித்தைல் ப்ரோப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரோப்பேன் எடுத்துக்கிறேன். 2 ஹைட்ராக்ஸுங்கிறதால இந்த இடத்துல வந்து OH போட்டுக்கிறேன். 2 மித்தைலுங்கிறதால இதில் ஒரு மித்தைல் குரூப்பும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 டிகிரி ஆல்கஹால். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 ஹைட்ராக்சி பியூட்டேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பியூட்டேனில் வந்து 4 கார்பன் இருக்கணும். 1 ஹைட்ராக்சிங்கிறதுல இதை இடத்துல OH போட்டுக்கிறேன். ஸோ இது தப்பு. இது வந்து பிரைமரி ஆல்கஹால். இதுவும் 2 டிகிரி ஆல்கஹால் வந்து இது வந்து 2 ஹைட்ராக்சி பியூட்டேன் வந்து 2 டிகிரி ஆல்கஹால். ஸோ ஆப்ஷன் பிங்கிற தப்பு, சி தான் கரெக்டு. 2 ஹைட்ராக்சி 2 மித்தைல் ப்ரோப்பேன். இந்த கொஸ்டின் வந்து JEE, ஜிப்மர், CBSE, PMTலாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் அல்கைல் ஹேலைட்ஸ் இன்டு ஆல்கஹால் இன்வால்வ்ஸ். இதை பாருங்கள், அல்கைல் ஹேலைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, RX ROH. இந்த இடத்துல ஹேலைட்ஸ்னால் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த இடத்துல ஆல்கஹால். இந்த இடத்துல இந்த ஹேலைட்ஸை எடுத்துகிட்டு ஆல்கஹால் போட்டிருக்கோம். அதாவது இதுக்கு பதிலாக இது ஆல்கஹால் போட்டிருக்கோம், அவ்வளோதான். அது ஸோ இது பேர் வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்டண்ட்டில் வந்து நம்ம எதையும் ஆட் பண்ணலை. இது ரியாக்டண்ட் ஒன்றும் நம்ம மாற்றலை. ஹேலைட் உள்ள இடத்துக்கு பதிலாக அப்படியே வந்து நம்ம ஆல்கஹால் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன் கிடையாது. டீஹைட்ரோ ஹாலஜினேஷன் வந்து -HX. நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த எக்ஸ் உள்ள இடத்த தூக்கிட்டு OH போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதுவும் கிடையாது. ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் கிடையாது, அடிஷன் ரியாக்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் கரெக்ட். இது வந்து NCERT எக்ஸாமில் ஒரு கொஷின். 4th கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அரோமேட்டிக் ஆல்கஹால். இந்த அரோமேட்டிக் ஆல்கஹால் இந்த கொஷினில் வந்து நான் முக்கியமான ஒன்று சொல்லணும். இந்த பென்சின் ரிங்கில் OH அட்டாச் ஆகிருக்குல்ல, ஸோ இது பேர் வந்து ஃபினால். இந்த ஃபினாலுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது பேர் வந்து கார்போலிக் ஆசிட். கார்போலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார்போலிக் ஆசிட்
இந்த ஃபினாலோட உணவு நேம் வந்து கார்போலிக் ஆசிட். ஸோ வந்து ஃபினால் வந்து அரோமேட்டிக் ஆல்கஹால் கிடையாது, ஏன்னா பேர்லேயே வந்து இது ஒரு ஆசிட்னு. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. பியில் வந்து டேரெக்டாக அட்டாச் ஆகலை, இங்கே ஒரு கார்பன் வருது, பென்சின் ரிங்கில் டேரெக்டாக அட்டாச் ஆகலை. இந்த இடத்துலையும் வந்து ஒரு கார்பன் வருது, பென்சின் ரிங்கில் டேரெக்டாக அட்டாச் ஆகலை. டியில் பாருங்கள் டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு, ஸோ இதுவும் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி தான் கரெக்டான ஆன்சர். 1 கிடையாது, 2 கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் பி அண்ட் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபினாலோட நேம் வந்து கார்போலிக் ஆசிட். இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினும் NCERT எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 5th கொஸ்டின் பாருங்கள். த கிவன் ரியாக்ஷன் இஸ் C2H5ONa plus iC2H5 gives C2H5OC2H5 plus NaI. இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஈத்தர். ROR அப்படி வந்தால் அந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஈத்தர். இந்த இடத்துல பாருங்கள் சோடியம் ஈத்தாக்சைடு, Na வந்து சோடியம், C2H5 வந்து ஈத்தேன், இங்கே ஒரு O வந்திருக்கிறதால ஈத்தாக்சைடு, சோடியம் ஈத்தாக்சைடு ப்ளஸ் இத்தைல் அயோடைடை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா Na சோடியம் அயோடைடு வெளில போயிட்டு C2H5O C2H5 வரும். அது வந்து டைஈத்தைல் ஈத்தர், ரெண்டுமே இத்தைல் குரூப், அதனால் டைஈத்தைல் ஈத்தர் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் வந்து வில்லியம்சன்ஸ் ரியாக்ஷன் சிந்தசிஸ். கிரிக்னாட் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா RMGBr வரணும், இந்த இடத்துல வரவே இல்லை. ஸோ டி கிடையாது, உட்ஸ் ரியாக்ஷனும் கிடையாது, கோல்ப்ஸ் ரியாக்ஷனும் கிடையாது. கோல்ப்ஸ் சிந்தசிஸில் வந்து பார்த்திங்கன்னா CO2 கரண்ட்டு அதெல்லாம் வரணும், கரண்ட்டு ப்ரெஷர்லாம். ஸோ இதுவும் வரல. ஸோ ஏபி கிடையாது, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து PMT CET BHUலலாம் கேட்டிருக்காங்க. 6th கொஸ்டின் பாருங்கள். த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபினால் கொடுத்துருக்காங்க, பேராமித்தைல் ஃபினால் கொடுத்துருக்காங்க, மெட்டா நைட்ரோஃபினால் கொடுத்துருக்காங்க, பேரா நைட்ரோஃபினால் கொடுத்துருக்காங்க. வாங்க ஸ்ட்ரக்சர் போடலாம். ஃபினால் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், OH. பேரா மித்தைல் ஃபினால் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதோட அடுத்த அட்ஜசன்ட் கார்பன் வந்து ஆர்த்தோ, அதுக்கு அடுத்து உள்ளது மெட்டா, அதுக்கு அடுத்து உள்ளது பேரா. ஸோ இந்த பேரா பொசிஷனில் மித்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. மித்தைல் குரூப்புங்கிறது CH3. ஸோ அதே மாதிரி பாருங்க, மெட்டா நைட்ரோஃபினால் OH, இந்த குரூப், இந்த இடம் பேர் ஆர்த்தோ, இந்த இடம் பேர் மெட்டா, இந்த இதுவும் பேரா. ஸோ இந்த இதில் வந்து நைட்ரோ NO2. அடுத்து வந்து பேரா நைட்ரோஃபினால், electron withdrawing group directly proportional to acidity. ஒரு காம்பவுண்டில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அசிடிட்டியும் அதிகமாக இருக்கும். அதனால தான் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அசிடிட்டி. இந்த இடத்துல OH குரூப் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பு ERG. இந்த இடத்துல மித்தைலும் பார்த்தீங்கன்னா ERG எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பு ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இது வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், இது வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப், இதுவும் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். ஸோ இந்த அசிடிட்டி பார்த்தீங்கன்னா ஃபினால் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இந்த அசிடிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் கடைசியாக வரும், ஏன்னா 2 எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்குது. எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. ஸோ ஆப்ஷன் பி வந்து லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் சியா டியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்து பார்த்திங்கன்னா பேராவில் தான் வந்து ரொம்ப விகரஸாக இருக்கும் மெட்டா கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆப்ஷன் சி அடுத்து, ஃபஸ்ட்டு வந்து டி தான் பேரா நைட்ரோஃபினால். ஆப்ஷன் டி தான் ஃபஸ்ட்டு, அடுத்து சி, அடுத்து ஏ, அடுத்து பி, அசிடிட்டி ஆர்டர். செவன்த் கொஸ்டின் பாருங்கள். த ரியாக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் பாருங்கள், ப்ராடக்ட் பாருங்கள், இது வந்து ஈத்தர். ஸோ ரியாக்டன்ட் வந்து ஆல்கஹால், ப்ராடக்ட் வந்து ஈத்தர், நடுவில் வந்து சோடியம் ஹைட்ரைடும் மித்தைல் அயோடைடும் போட்டிருக்காங்க. ஸோ இதிலே பாருங்கள் ப்ராடக்ட் வந்து ஈத்தர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன் டியை பாருங்களேன், வில்லியம்சன் ஆல்கஹால் சிந்தசிஸ் ரியாக்ஷன் தான் வருது. ஆல்கஹால் சிந்தசிஸ்னால் ஆல்கஹால் உருவாக்குற ப்ராடக்ட், ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது ஈத்தர். ஸோ ஆப்ஷன் டி தப்பு. சி பாருங்கள், டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனாக -H2. இந்த இடத்துல எந்த இடத்துலையும் ஹைட்ரஜன் வந்து டீஹைட்ரேட்டே பண்ணல இருக்கோம், அதுக்கப்புறம் மித்தைல் அயோடைடு போட்டிருக்கோம். இந்த இடத்துலையும் டீஹைட்ரேஷனே பண்ணல. ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு.
ஆப்ஷன் பி பாருங்கள், ஆல்கஹால் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். இந்த இடத்துல எங்கேயுமே ஆல்கஹாலே ஃபார்ம் ஆகலை. இது ஈத்தர் தான், ப்ராடக்ட் வந்து நமக்கு ஈத்தர் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் ஏ பாருங்கள், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ரியாக்ஷன். இதுதான் கரெக்டாக வருது, ஈத்தர் சிந்தசிஸ் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஷின் வந்து நீட் 2016 கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். 8th கொஷின் பாருங்கள், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஈஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் இஸ். இந்த டீஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். ரிமூவ் பண்ணிட்டா இந்த இடத்துலையும் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலையும் இதை ரிமூவ் பண்ணிட்டா கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இல்லை, ஸோ இங்கே ரெசோனன்ஸ் நடக்காது, நோ ரெசோனன்ஸ். செகண்ட் இதில் பாருங்கள், ஒரே ஒரு பை பாண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெசோனன்ஸ் நடக்கும். ஸோ அப்படி பார்த்தா இந்த ப்ளஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதுலேருந்து 1 ரெசோனன்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், இது இப்படி வந்துடும். இங்கே அடுத்து ப்ளஸ் வந்தோடனே அடுத்து இது இங்கே இப்படி போகும். ஸோ இங்கே ஒரு ரெசோனன்ஸ் வரும். ஸோ 2 ரெசோனன்ஸ். மோர் ரெசோனன்ஸ் மோர் ஸ்டெபிலிட்டி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மோர் ஸ்டெபிலிட்டி வரும். ஆப்ஷன் 3ல் மோர் ஸ்டெபிலிட்டி, தென் 2, தென் 1. இந்த இடத்துல ரெசோனன்ஸே இல்லாதனால இது வந்து ரொம்ப லெஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ 1 எங்கே கடைசியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல 3 கடைசியாக இருக்குது தப்பு. இந்த இடத்துல 2 கடைசியாக இருக்குது தப்பு. இந்த இடத்துலையும் 2 கடைசியாக இருக்குது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான். 1, 2, 3. ஆப்ஷன் பி தான். மோர் ரெசோனன்ஸ் மோர் ஸ்டெபிலிட்டி. டீஹைட்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன். இந்த கொஸ்டின் வந்து எய்ம்ஸ்லையும் பிஎம்டிலையும் கேட்டிருக்காங்க. 9th கொஸ்டின் பாருங்கள், த காம்பவுண்ட் ஏ ட்ரீட் வித் சோடியம் gives B and with PCl5 gives C. B and C react together to give diethyl ether. ABC என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் வந்து சோடியமோட ட்ரீட் பண்ணால் பி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஏவை PCl5யோட ட்ரீட் பண்ணால் சி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பி அண்ட் சி ரெண்டுத்தையும் ட்ரீட் பண்ணால் டைஈத்தைல் ஈத்தர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. டைஈத்தைல் ஈத்தர் போன விஷயமே பார்த்துட்ட மாதிரி டைஈத்தைல் ஈத்தர்னா C2H5O C2H5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈத்தரை வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கஹால் போட்டு பார்க்கலாம். இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ்லேயும் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது, ஆப்ஷன் சி வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆல்கஹால் தான். C2H5OH C2H5OH. C2H5OHல வந்து பார்த்திங்கன்னா வந்து சோடியம் போடுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா C2H5ONA சோடியம் ஈத்தாக்சைடு. அதே மாதிரி PCl5 பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் குரூப் போயிட்டு குளோரைடு குரூப் அட்டாச் ஆகும். C2H5Cl. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது NaCl ரெண்டும் அப்படியே போயிடும், -NaCl. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா C2H5O இந்த இடத்துல C2H5 ரெண்டும் மெர்ஜ் ஆகி டைஈத்தைல் ஈத்தர் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன். பி ஏ கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல இப்படி இருக்குது, தப்பு. ஆப்ஷன் டி. ஏ வந்து இத்தைல் ஆல்கஹால், பி வந்து சோடியம் ஈத்தாக்சைடு, சி வந்து குளோரைடு. இந்த கொஸ்டின் வந்து நீட் 2018 கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 10th கொஸ்டின் பாருங்கள், அமாங் த ஃபாலோயிங் விச் ஹேஸ் லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாய்லிங் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் மாஸ். இந்த இடத்துல ஆல்கஹால் கொடுத்துருக்கிறதால இன்னொரு ஒரு கான்செப்டும் இருக்குது. பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் மாஸ் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங். அவங்க இந்த இடத்துல கேட்டிருக்கிறது என்னென்னா லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் கொடுக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்கள், வெறும் ஒரே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் மட்டும் இருக்குது 1. இந்த இடத்துல 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துலையும் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இந்த ஈத்தரில் வந்து நோ ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஈத்தரில் ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லாததால் அதுதான் வந்து லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். ஆப்ஷன் 3 சி தான். ஈத்தரத்தில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். 11th கொஸ்டின் பாருங்கள், த ஹீட்டிங் ஆஃப் ஃபினைல் மித்தைல் ஈத்தர் வித் HI ப்ரொடியூசஸ். ஃபினைல் மித்தைல் ஈத்தர் அப்படின்னா OCH3. இதுதான் ஃபினைல் மித்தைல் ஈத்தர். இந்த ஃபினைல் மித்தைல் ஈத்தரில் HI போடுறோம்.
ஸோ இந்த பாண்ட் எப்படி பிரேக் ஆகும்னா I-H+. இந்த பென்சீன் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கிற ஆக்சிஜன் வந்து ரொம்ப ஸ்டேபிளான பாண்ட், மோஸ்ட் ஸ்டேபிள் பாண்ட் இது. ஸோ வந்து அப்படி இது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதால இந்த ஓவும் சிஹெச்னு உள்ள பாண்டு தான் பிரேக் ஆகும். இது வந்து மைனஸ் ஆகும், இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆகும், பிரேக் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஃபினால் ப்ளஸ் மித்தைல் அயோடைடு. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், இத்தைல் குளோரைடு. இத்தைல் குளோரைடுனா C2H5Cl. இந்த இடத்துல இத்தைலுக்கு வேலையே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. அயோடோபென்சின் அதுவும் தப்பு. ஃபினால் கரெக்டு, பென்சின் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ஃபினால். இது வந்து நீட் 2017 கேட்டிருக்காங்க. 12th கொஸ்டின் பாருங்கள். த பாய்லிங் பாயிண்ட் ஃபாலோஸ் த ஆர்டர். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாய்லிங் பாயிண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வெறும் ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்குது. இங்கே 2 OH குரூப் இருக்குது, இங்கேயும் 2 OH குரூப் இருக்குது. இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் உள்ள 2 OH குரூப்பும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா இந்த மாதிரி தனக்குள்ளேயே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணிச்சிச்சுன்னா அது வந்து டீஸ்டேபிள் ஆகிடும். ஸோ அதனால் ஃபார்ம் பண்ணிக்காது. அப்படியே பார்த்தாலும் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏயில் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இருக்குது. 2 and 3ல் 2 ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் எப்படி பார்த்தாலும் நம்ம ஆப்ஷன் ஏ தான் லீஸ்ட்டாக வரும். ஸோ இங்கே பாருங்கள், இது தப்பு, ஏ தப்பு, பி தப்பு, சியில் லாஸ்ட் ஆன்சருக்கு. ஸோ சி கரெக்டு, டி தப்பு. இதில் பாருங்கள் 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது KVPயில் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.